குக்குடம் என்பது என்ன? திருச்செந்தூரில் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்வதற்காக தன்னுடைய சேனைகளுடன் தங்கியிருந்து போர் புரிந்தார். முதலில் சூரனுடைய சேனைகளையும் சகோதரர்களையும் மைந்தர்களையும் அழித்தார். இறுதியில் எஞ்சியது சூரபத்மன்தான். சூரனோ முருகனை கொல்ல மனமில்லாமல் பல ரூபங்களில் வந்து பயமுறுத்தினான். முருகப்பெருமானோ எதற்கும் அசரவில்லை. காரணம் என்னவெனில், முருகன் சிறுவனானதால் சிறுவனை கொல்வது தன் வீரத்திற்கு இழுக்கு என்றும் அது பாவமென்றும் கருதினான். அந்த கல்லுக்குள்ளும் இருந்த ஈரத்தை கண்டுதான் கருணாமூர்த்தியான முருகனும் அவனை கொல்லாமல் ஆட்கொள்ள முடிவெடுத்தார். ஆனால் சூரனின் ஆணவம் தலை தூக்கவே அவன் மாமரமாய் மாறி முருகனிடமிருந்து தப்ப முயன்றான். இதை அறிந்த முருகப்பெருமான் தன் தாய் உமையம்மையிடமிருந்து ஆசை பெற்று வாங்கிய வேலாயுதத்தை அந்த மாமரத்தின் மீது எறிந்தார். மாமரத்தின் மீது வேல் பட்டதும் மாமரம் இரண்டாக பிளந்தது. அதன் ஒரு பாதியை மயிலாகவும் மறுபாதியை சேவலாகவும் மாற்றிய முருகன் மயிலை தனது வாகனமாகவும் சேவலை தனது கொடி சின்னமாகவும் ஆக்கினார். முருகனின் சேவல் கொடிக்குத்தான் குக்குடம் என்றோர் பெயர் உண்டு. இந்த சேவலை வைகறை பொழுதில் ஓங்கார மந்திரத்தை ஒலி வடிவில் உணர்த்துவது ஆகும்.